அன்னார் அவர்கள் குடும்பங்களோ கோத்திரங்களோ வழி வழி வம்முஷங்களோ ஆமா அவர்களுடைய வழி வழி வம்முஷங்களோ ஆள் போல் ஆந்தளைத்து அருகரு போல் வேர்களும் ஆமோஹோ மூங்கில் போல் வண்ணை வைத்து சரி விஷயாமல் வாழ்க வாழ்க. ஆமா எந்த ஊர் சென்றாலும் அவர்கள் வளர்க்கக்கூடிய முளைப்பாரியோ ஆமா அதே போல அவங்க மனசு இருந்து அவங்க மனசு போல அந்த முளைப்பாரியை வளர்ந்து அழகா வளர்ந்து எங்க சென்றாலும் தங்க முகமா இருக்கணும் அம்மா. ஆமா சரி அப்படி இருக்கும் போது ஆமையா நாகமுடி அரசனுடாக கண்ணியோ அவனாக கண்ணி வெண்கொடியாளோ மடலை தைகையில் அங்கே சுனையரிலே சென்ற இருவர்களோ வார எங்கே 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 ஏற்றலொரு இரு பேர்களோ பிள்ளைங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் ஓடி வர்றாங்க. ஆமா தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு தண்ணி கேட்ட உடனே சரி ஓடி வர்றதுக்கு நிக்கா. ஆமா ஆமா கமண்டலத்தை எடுத்து தண்ணி கோர வர்றாங்க. ஆமா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவார்கள் அம்மா. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு ஏன் சொல்லுதாங்க? எதனால? ஆமா பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் வீட்டுக்குள்ள நடு வாசல்ல உட்கார்ந்து சரி ஆமா உயிர் போற மாதிரி ஆமா ஆமா அந்த வாரத்துல தாய் பாத்திரம் தச்சுக்கிட்டு இருந்தாலும் விறுவிறு சொம்போட கொண்டு வந்து நிப்பா தண்ணி அது பெத்தவா. ஆமா எப்பா கூட தண்ணி கூட சரி அப்பா கேக்கும் கையங்காலம் கதியாதான இருக்கும் குவாரி குடிக்க வேண்டியதானல இளப்பையாமத்துல நாணிக்க வேண்டிய இருக்கு பிள்ளைகள் அப்படி சொல்லுது. இது பிள்ளை அதான் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுதாங்க. வெறும் பாறாங்கல் பாறாங்கல்லுமா உள்ள மனசு பூரம் கல்லு சின்ன கல் இல்ல குண்டு கல். ஆனா எங்க கோபம் இருக்கும் அங்கதான் குணமும் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க முத. ஆமா சரி அதனால ஆமா நாகமுடி அரசன் தண்ணீர் எடுக்கும் போது தண்ணீர் எடுக்கும் போது கைலாசத்துல பார்வதிக்கும் பகவானுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அங்க என்ன பிரச்சனை வந்துச்சு? பார்வதி பகவான் கிட்ட கேட்க ஐயா பகவானே 7-14 லோகத்திற்கும் அடியிழக்க போனீர்களே என்னை போல ஒரு பெண்ணு இந்த உலகத்தில் அழகா இருக்காளா? அவளை போல ஒரு பெண் இந்த உலகத்தில் அழகா இருக்காளா? பார்வதி பகவான் கிட்ட கேட்க ஆமா கேட்கலாமா என்ன போல இந்த ஒரு அழகான படைத்த பெண்ணு அவளை இருக்காளான்னு கேட்கலாமா? அப்ப இவர் என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்லணும் உன்னை விட உன் தங்கச்சி அழகா இருக்குன்னு சொன்னா சண்டை வந்துரும் உன்னை விட உங்க அக்கால அழகா இருக்குன்னு சொன்னா சண்டை வந்துரும். என்ன சொல்லணும் பார்வதி அம்மா பார்வதி ஓடி பேர் இருந்தாலும் சரி எனக்கு நீ ஒருத்தி தான் அழகு. ஆமா எனக்கு நீ மட்டும்தான் அழகு பார்வதி அப்படி சொல்லிட்டா சண்டையே வராது. ஆமா உன்னை பார்த்த கண்ணுக்கு மத்த பெண்ணை பார்க்க எனக்கு பிடிக்காது. ஆமா நீ மட்டும்தான் அழகு பார்வதி. அப்ப பார்வதி சொல்றா ஆமா ஆமா நல்லா பொய் சொல்றீங்களே சரி ஆண்டவனை. ஆமா இல்ல பார்வதி அம்மா என்ன எனக்கு பொண்டாட்டியை தவிர மத்த எல்லாரும் அக்கா தங்கச்சி மாறிமா நினைக்கணும். பகவான் அப்படி சொல்லியிருக்காரு பார்வதியை பார்த்து. பார்வதி இந்த உலகத்துல நீ மட்டும்தான் அழகு உன்னை தவிர எனக்கு எல்லாரும் அக்கா தங்கச்சி மாறினு அதானே சொல்லுதாரு. என்ன சொல்லுதாரு? அக்கா தங்கச்சி தவிர மத்த எல்லாரும் எனக்கு பொண்டாட்டி மாறிங்க. அதான் கண்ண மாதிரி சாப்பிடாம குழி விழுந்து கிடக்கு இவருக்கு அப்படி கேக்கு கேக்கும்ல மண்டே வாரு வாந்தாட்ட மாதிரி ஆட்டத்தான் செய்வார். அதனால அசையட்டை காளியர்களை எவ்வளவு அழகோடு இருக்கா அழகோடு இருக்கா அந்த பிள்ளைகளை நான் பார்க்கணும். நான் பார்த்தே ஆகணும் சுவாமி. அந்த பிள்ளைங்க எங்க இருக்கிறார் தெரியுமா? எங்கம்மா இருக்கிறார்கள்? வாடி வெண்ணே பார்வதியே 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 வார்த்தை ஒன்றே சொல்ல கேளு சொல்ல கேளு வாடி வெண்ணே பார்வதியே 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 வார்த்தை ஒன்றே சொல்ல கேளு சொல்ல கேளு அந்த ஏழாவரே தீவதிலே தீவதிலை நாகலோ
அப்பா பார்வதிக்கு மனசு வருத்தத்தை காட்டியலா உடனே நான் பிள்ளையில பாக்கணுமே. பாக்கணுமே ஐயா. அதான் முடியாது. என்ன காரணம்? பிடிவாதம் இருக்கவே கூடாது. சரி. அப்ப பார்வதி கேட்க என்ன சொல்லுகிறம்மா? இப்ப போய் பாக்கணும். சரி. அவ்வளவுதானே. ஆமா, என்ன காட்டிலும் அழகா இருக்கு அந்த 8 குழந்தைகளை நான் பார்த்தே ஆகணும் பகவானே. ஒன்னாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. ஒன்னாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. என்ன காரணம்? பிள்ளைகள் 2 பேர் இருக்கானே. யாரு என்ன இருக்காங்களே இவங்க 2 பேருமா? ஆமா. ஆளு கிடையாது. ஊரை வித்து வலையில போட்டு போயிருவாங்க. அப்படியா? ஆகாது. அப்ப யார் வரணும்? யாரம்மா வரணும்? உங்க அண்ணன் வந்தா தான் முடியும். ஆமா, அண்ணன் இல்லாம கதையே கிடையாது. அண்ணம்னா யாரு? கூட பிறந்த அண்ணன் பார்வதி. நம்ம பகல் பூரா ஒரு இடத்துல படுத்து தூங்கணுமே. சரி. ஐயா நாராயணன் இல்லாம கதையே கிடையாது. கிடையாது. அப்ப அம்மா பார்வதி அண்ணன் கோபால கண்ணனை. ஆமாய கண்ணனை. பால்கடலில் வெள்ளை கொண்டு பால்கடலில் பள்ளி கொண்டு பால்கடலில் வெள்ளை கொண்ட வள்ளி கொண்டு பள்ளி கொண்டு பள்ளி கொண்டு பள்ளி கொண்டு மஞ்சமாலை ரகுராமா அப்படி சொல்லு. மஞ்சமாலை ரகுராமா இப்படித்தான். அப்பந்தான் நினைத்தாரு. அழகா அண்ணன் எங்க படுத்திருக்காரு? எங்க இருக்காரு? சர்ப்ப சயனத்துல தூங்குறார். சர்ப்ப சயனத்துல இருக்காரு எம்பெருமாள் மாயவன். தங்கச்சி எல்லாம் நினைக்கா, நம்ம தங்கை எல்லவோ நினைக்கா. கூட பிறந்த அண்ணன் வந்தது யாருக்கு? யாருக்கு? எங்க அம்மா பார்வதிக்கு தான். ஆமா, நல்ல பெண்ணுக்கு வாய்க்க வேண்டும் ஒரு அண்ணன். ஆமா, நல்ல கணவனுக்கு வாய்க்க வேண்டும் நல்ல மனைவி. ஆமா, நல்ல புருஷனுக்கு வாய்க்க வேண்டும் நல்ல பொண்டாட்டி. ரொம்ப முக்கியம். நம்ம நல்ல தாளத்துக்கு வாய்க்க வேண்டும் நல்ல உடுக்கு. ஆமா, நல்ல பைக் ஸ்டாண்ட் அமைக்க வேண்டும் நல்ல மைக்கு. ஆமா இருக்கணும்ல. நகமும் சதையும் போல இருக்கணும். கீரியும் பாம்பு மாதிரி இருக்க கூடாது. அப்படித்தான் இருக்கு. சரி. என் பெருமாளுக்கு அசைந்த உடனே தங்கச்சி என்ன நினைக்கிறாளோ உடனே ஓடி வந்து பாக்கணும். நம்ம தங்கச்சிக்கு என்ன ஆபத்துன்னு தெரியலையே. ஆமா. கூட பிறந்த அண்ணம்னா அப்படி இருக்கணும். ஆமா, கூட பிறந்த. ஏமா உங்களுக்கு சரியில்லையா? எங்க அண்ணன் மாதிரி உலகத்துல இன்னொருத்தன் பிறக்கவே மாட்டான். முடியாது. உங்க அண்ணனை போல யானிப்படி வச்சாலும் எட்ட முடியாது. பழனிக்கு 18 காவடி என்ன, சரி 36 காவடி எடுத்தாலும், திருச்செந்தூருக்கு 50 வேலை குத்துனாலும் சரிதான். உங்க அண்ணன மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே வராது. எங்க பெரிய அண்ணன மாதிரி யாருமே முடியாது இல்ல. ஆமா, நினைச்சு கூட பார்க்க முடியாது. சரி. ஆனால் அம்மா பார்வதிக்கு அண்ணன் எள்ளுங்க முறை எண்ணெயா நிக்கணும். ஆமா, வரணும்ல தாய். அவர்தான் அண்ணன். ஆமா, தங்கச்சி நம்ம தங்கச்சா போயிட்டா. எல்லாருக்கும் அண்ணன் இருக்கு. யாரு இல்லன்னா என்ன? கிடையாது இருக்கு. எல்லாருக்குமே அண்ணன் உண்டு. அண்ணனுக்கு ஒரு 10,000 ரூபாய் இருக்கு வாரியானா உடனே வந்துருவான். சரி. அண்ணன் என்ன கொஞ்சம் துட்டு பணம் வேணும்னா சுவிட்ச் ஆஃப் திருப்ப வேண்டிய இருக்குன்னு சொன்னா போதும் போன் சுவிட்ச் ஆஃப். மாமியா வீட்டுல ஒரே டார்ச்சல் செயினை திருப்பணும் சுவிட்ச் ஆஃப். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இப்போ ஒரு சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளார். அவ்வளவுதான். சரி. பிஸி. ஆமா, இப்போ உள்ளங்க நாங்க அண்ணங்கள அப்படியா? ஆமா, என்னதாவா செஞ்சு போட்டேன்னு ஒரே ஸ்டேட்டஸ் போட மட்டும் தான் லாய்க்கு. ஆமா, தங்கச்சி ஒரு போன் பண்ணா எடுக்க போறே கிடையாது. ஆமா, மெசேஜ் பண்ணா ரிப்ளை கிடையாது. இல்ல. சரி. அப்போ இந்த அம்மா பார்வராரேவியானவள் என் தாய் எங்க வரா பாருங்க. இந்த உடனே என் பெருமாள் மாயவர் எப்படி வராரு? எப்படி அம்மோ? பச்சை வண்ணன் செங்காரோடார் மஞ்சியாரவே மஞ்சியாரவே பாவையர்கள் வெண்கோரவை பாடியறவே பச்சை வண்ண செங்கரோடு மச்சியறவே பாவையர்கள் வெண்கோரவை பாடியறவே. அழைக்கட்டுமா தாயே
வளமன அழைக்கட்டுமா தாயே பச்சை பட்டு கொண்டவள அழைக்கட்டுமா பச்சை பட்டு கொண்டவள அழைக்கட்டுமா அந்த பச்சை மாலி தங்கையத்தா அழைக்கட்டுமா தாயே பச்சை மாலி தங்கையத்தா அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ வடக்க பார்த்த வடிவாளமன அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ வடக்க பார்த்த வடிவாளமன அழைக்கட்டுமா தாயே கேட்டவரும் தருபவள அழைக்கட்டுமா கேட்டவரும் தருபவள அழைக்கட்டுமா என் தாயான வடிவாளமா அழைக்கட்டுமா இந்த பூவனூர் வடிவாளமல அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா என் தாயான வடிவாளமன அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா பூவனூர் வடிவாளமன அழைக்கட்டுமா தாயே வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அழைக்கட்டுமா வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அழைக்கட்டுமா என் வேப்பிலைய கையில் எடுத்து அழைக்கட்டுமா தாயே வேப்பிலைய கையில் எடுத்து அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா நாங்கள் எல்லாரும் அழைக்கட்டுமா என் தாயான வடிவாளமன அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவன் வடக்க பார்த்த வடிவாளமன அழைக்கட்டுமா தாயே வைகாசி மாதத்திலே அழைக்கட்டுமா வைகாசி மாதத்திலே அழைக்கட்டுமா என் வடக்க பார்த்த வடிவாளமன அழைக்கட்டுமா தாயே வடக்க பார்த்த வடிவாளமன அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவன் வடக்க பார்த்த வடிவாளமன அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா பூவனூரே வடிவாளமன அழைக்கட்டுமா தாயே கஷ்டங்களை தீர்ப்பவள அழைக்கட்டுமா கஷ்டங்களை தீர்ப்பவள அழைக்கட்டுமா என் கட்டழகி பேச்சியம்மா அழைக்கட்டுமா தாயே கட்டழகி பேச்சியம்மா அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா என் தாயான வடிவாளமன அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவன் வடக்க பார்த்த வடிவாளமன அழைக்கட்டுமா இந்த குடும்பத்தையும் காப்பவள அழைக்கட்டுமா இந்த குடும்பத்தையும் காப்பவள அழைக்கட்டுமா என் கஷ்டத்தையும் தீர்ப்பவள அழைக்கட்டுமா தாயே கஷ்டத்தையும் தீர்ப்பவள அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ வடக்க பார்த்த வடிவாளமன அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ வடக்க பார்த்த வடிவாளமன அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ வடக்க பார்த்த வடிவாளமன அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா இந்த பூவனூர் வடிவாளமன அழைக்கட்டுமா இந்த அம்மா பத்ரகாளி முப்பிடாரி 27 தெய்வங்களும் அப்படி இருக்கும் போது ஆமா சொல்லுங்க அப்ப 7வது தெய்வலை இந்த பிள்ளைகளை போய் பார்க்கிறோம் சொல்லி என் அம்மா பார்வதி அண்ணன் என்ன கேட்டார் தெரியுமா கேட்க பாருங்க எனக்கு நாகராளி வர்றம் போக அங்க தங்க நல்ல தாம்பழமோ தாமோதரம் கேட்டாரு கேட்டாரோ சரி அவையினம் பெருமாள் வருகிறார் எம் பெருமாள் மாயவன் வருகிறார் அல்லவா நாகேராளி பேரம்பு வேணும் பிரம்பு வேணும் பெரம்பு வேணும் தங்கே நல்ல தாம்பழமா தாம்பழமா பெரம்பு வேணும் பெரம்பு வேணும் பெரம்பு வேணும் தங்கே நல்ல தாம்பழமா தாம்பழமா அபோதரன் இடமறியலை கையோடானே கொடுத்தாளே பார்வதி இடமறியலை அழகுடனே கொடுக்க போறா கொடுக்க இந்த அம்மா பார்வதி அண்ணன் கேட்ட உடனே அண்ணன் கேட்ட உடனே இப்ப கொடுப்பா பாருங்க உடனே கொடுத்துருவா சரி அவதான் தங்கச்சி மாரியம்மா மாரியம்மா திரிசூலி
இந்த அம்மா மாறி மாறி பிறந்தா அவதான் மாறி அவதான் என் தாய் மாறி 8 பிள்ளைகளும் புத்துக்குள்ள இருக்காங்க. அக்கா தங்க 8 பேரும் புத்துக்குள்ள இருக்கா. என் பெருமாள் பிள்ளைய தூக்க ரெடியா வர்ற பிள்ளைகளை தூக்க வருகிறவளோ என் பெருமாள் மாயவன். இந்த காட்டுக்குள்ள தன்னந்தனிமையா இருந்து நேரத்தை எப்படித்தான் இந்த புத்துக்குள்ள இருந்து அக்கா தங்கச்சி 8 பேர் இருந்து நீ என்னத்தம்மா கண்டுட்ட புதுசா தெரியலையே. உனக்கு வெளி உலகம் வந்தாதான் வெளியே என்ன இருக்கு யார் இருக்கா இவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியும். இந்த புத்துக்குள்ளே இருந்தா உனக்கு என்ன தெரிய போகுது என் தாயே தங்கையற தெரியாது வெளி உலகம் தெரியுமா. அம்மா பார்வதா தேவி சொன்ன உடனே பெருமாள் மாயவன் வந்த உடனே சரி பார்த்தேன் என்ன ஏற்கனவே அம்மா அப்பா இங்க இல்ல. ஆமா நம்ம வந்த நேரத்தை பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய நல்ல நேரம்னு. பத்ரகாளி வீரமாகாளி ஆமா பிள்ளைகளை தூக்கிட்டு போனோம்னு சொன்னா ஏன் தூக்கிட்டு போறேன்னு கேட்கறதுக்கு அப்பாவும் இல்ல. யாரு கண்டுக்கிட ஆமா என் பிள்ளைகளை என் கையில கொடுன்னு கேட்கறதுக்கு அம்மாவும் இல்ல. இல்ல ஆமா குழந்தைகள் மட்டும் இருக்குதம்மா. அதானே அப்ப நாகக்கண்ணை பார்த்திருக்கும் போது அப்ப என் பெருமாள் பார்த்தார். என்ன செய்கிறாரப்பா? ஒரு சிறகுல 4 பிள்ளை இன்னொரு சிறகுல 4 பிள்ளை 4 உட்கார்மா வரிசையா 8 பிள்ளைகளை தூக்கி கொண்டு பெருமாள் வராரே காட்டு வழியா வர்றாரு. ஆமா அக்கா தங்கச்சி 8 பேரையும் தூக்கியாச்சுப்பா. புத்துக்குள்ள வந்து பிள்ளைகளை தேடுதா. ஆமா தேடி வாக்கா. இந்த தாயே அம்மா மாறி உப்பிடாதி தாயே மாரியம்மா. நான் தவறிருந்து பத்தேன இந்த பிள்ளைய. ஆமா என் பிள்ளைய யாரு எடுத்துட்டு போனான்னு தெரியலையே. பிள்ளை எவ்வளவு சுறுசுறுப்பா இந்த பிள்ளை சுறுசுறுப்பா தானே இருக்கும். ஆமா இந்த பிள்ளைய தான் சொல்லுது. ஆமா நாகக்கண்ணி கதறுகிறா. ஏன்னா தவறிருந்து பெத்தெடுத்த குழந்தை அக்கா தங்கச்சி 8 பேரு. சரி ஆமா கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகிதான் இந்த 8 பிள்ளைகளையும் பெற்று எடுத்தால. இப்ப அந்த 8 குழந்தையில காணுன பெத்த மானம் பித்து அம்மோ ஏங்கு கண்ணீர் வடிக்கிறாள. தேடி வரும் பொழுது ஐயோ நாகராஜ நாகக்கண்ணியோ சரி அந்த கருடனுடைய நிழல். ஆமா நிழலானது ஏற்கனவே 2 பேத்துக்கும் செம்ம பகை. ஆமா செம்ம பகை. ஆமா சரி நிழலானது அவர் வேலைப்பட்டது. ஆமா முதுகிலே பட உடனே 2 பேர்களும் அந்த இடத்திலே போனார்கள். சரி தாயும் தகப்பனுக்கும் ஆமா அம்மாவும் அப்பாவும் இருக்காங்கன்னு தெரியும். இறந்து போனது தெரியும். தண்ணி வர போன நம்ம அம்மா இன்னும் இருக்கான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அக்கா தங்கச்சி 8 பேரு. ஆமா இறந்து போன விஷயம் தெரியாதல்ல என் தாயும் முப்படாதிக்கு. ஏன்னா வச்சிருக்கிறது கருடன்ல உள்ளலாம் வச்சிருக்காரு. ஆமோயா பிள்ளைகளை தூக்கி ஆரிவள்ளி கைலாசம் வந்த கைலாசம் என் பெருமாள் மாயவன். அம்மா பார்வதி என் தாயே பார்வதி கேட்ட பிள்ளைகளா இருக்குன்னு உடனே ஆமம்மா 8 பிள்ளைகள் என்ன அழகா இருக்கா. அவ பார்வதி பாக்கா என்ன அப்ப ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பூலோக சீமையில ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னு சொன்னா சரி அக்கா தங்கச்சி 3 பேரும் இருந்தான்னு சொன்னா ஒண்ணு அக்கா அழகா இருக்கப்பா தம்பி மாதிரி தங்கச்சிய பார்த்தன்னு சொன்னா அப்படி கொட்டாக்கம்பு மாதிரி இருப்பா. ஒரு வீட்டுல தங்கச்சி அழகா இருப்பா கடைக்குட்டி தங்கச்சி. அக்காவை பார்த்தன்னு சொன்னா கருமண தூர் மாதிரி இருப்பா. ஆனா இவன் நாகலோக பட்டணத்துல பிறந்த அக்கா தங்கச்சி 8 பேருமே எண்மடங்களும் அழகா இருக்காள. அதாவது என்ன அப்பாவும் அம்மாவா இருந்தாலும் சரி 2 பேரும் ஒண்ணு போல அமையப்படாது. ஆமா கூடாது அமைச்சா உலகத்துல இருக்க முடியாது. ஒரு புள்ள அப்பா மாதிரி சரி ஒரு புள்ள அம்மா மாதிரி. ஆமா ஒரு புள்ள அம்மா போல இருக்கணும். ஒரு புள்ள மாமாவை பாரி
மாமா மாதிரியா இருக்கலாம், வரலாம் வரலாம், தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. மாமா போல இருக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆமா ஆமா ஆமா, எப்படி இருந்தாலும் சரி, தாய போல பிள்ளை இருக்கணும், நூலை போல சேலை இருக்கணும், இருந்துட்டா பிரச்சனை இல்ல. ஆமா ஆமோய் அப்படிதான் இருக்கணும். சரி. ஆனா இந்த 8 பிள்ளையும் பார்த்த உடனே இவளுக்கு பொறாம. ஆமா, 8 பிள்ளைகள் பார்த்தோன்னு பொறாமையே கட்டி அம்மா பார்வதிக்கு வெள்ளாம வரலாம், சரி, குளத்தாம வரலாம், வரலாம், தப்பே கிடையாது. இந்த ஆம வரக்கூடாது. பொறாம மட்டும் ஆணுக்கும் வரக்கூடாது, பெண்ணுக்கும் வரக்கூடாதுமா. இங்க அதான் நிறைய இருக்கு. ஆமா, நம்மள காட்டில அவ கொஞ்சம் அழகா இருக்காளோ, ஆமா, நம்மள காட்டில அவ கழுத்துல கொஞ்சம் கடக்கோ சங்கிலி நினைக்க கூடாது, நினைக்க கூடாது. பார்வதிக்கு நடப்பெல்லாம் அழகுதான். ஆமா, அழகுதான், நம்ம ஆபத்து, வேற எதையுமே நினைக்க மாட்டேன். அப்போ நம்ம ஏற்கனவே பரமசிவன் வந்து என்ன நம்மள மறந்துருவாரோன்னு ஒரு சந்தேகம். ஆமா, பார்வதி என்ன நினைக்கிறா, இவள் அழகோடு இருந்தான்னு சொன்னா பகவான் நம்மளை விட்டுட்டு அங்க போயிருவாரோ. ஆமா, நம்ம வீட்டுக்காரர் நமக்குன்னு இருக்காதோ. அதான் அம்மா பார்வதிக்கு கவலை பத்தியல. சில பேர் நினைப்பு தான் பிழப்பு கெடுத்துரும். ஆமா, கெடுக்குதுல்ல. ஆமா, சரி. அப்ப பார்வதி சொன்ன வார்த்தையை கேட்டு அண்ணன் கிட்ட சொல்லுதா. என்ன சொல்லுகிறா? ஏன்னா பிள்ளைல சும்மா இருக்க விடக்கூடாது. ஆமா, சும்மா இருந்தா நல்லா இருக்காதுமா, சோம்பேறி வரும். ஆமா, ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னா நம்மளால எவ்வளவு முடியும், எவ்வளவு வேலை பார்க்க முடியுமோ அவ்வளவு வேலை பார்க்கணும். இந்த டயர் இருக்குல்ல, ஆமா, பார்த்து சரி வேலை செய்யணுமா. ஆமா ஆமா, செய்யணும்ல. இத பாக்கலையா, சரி, அது நல்லாவே இல்லை, கிடையாது. அதனால என்னையா என் அம்மா பார்வரா ரேவியானவள் தாயே பார்வதி சோவி பரத்தி சொக்கட்டாடினாளை. ஆமா, அக்கா தங்கச்சி 8 பேர் ஒரு பக்கம், தாய் பார்வதி ஒரு பக்கம். ஆமா, சொக்கட்ட ஆடும் போது அந்த ஆட்டத்துல வெற்றி யாருக்கு கிடைக்கிறது? அம்மாளுக்கு. ஆமா, என் தாய் அக்கா தங்கச்சி 8 பேரும் வச்சு இவளுக்கு தோல். ஆமா, ஆளுலத்தான் அழகுன்னு நினைச்ச இவ ஆட்டத்திலையும் கெட்டிக்காரியா இருக்காள. அதனால என்ன எங்க வைக்கவே கூடாது. சரி, அண்ணரையோ தானழைத்து ஆரி சக்தி ஏது சொல்வாய், அண்ணனையோ தானழைத்து பார்வதி தானே இந்த 8 பிள்ளைகள் இங்க வேண்டாம். ஏன் அழகா இருக்கலாம் நினைச்சுக்க. அதான் பகவான் என்ன விட்டு போயிருவாரு. ஆமா, வருத்தப்படுகிறா தாயி. புள்ள மூஞ்ச பாத்தீங்களா? ஆமா, என் புருஷன் எனக்கு மட்டும்தான் வேணும். ஆமா ஆமா ஆமா, அக்கா தங்கச்சி 8 பேருங்க சொன்னா இருக்கவே கூடாது, மோசம் வந்துடும். ஆமா ஆமா, என்ன காட்டில அழகா இருக்கா, மாங்கல்யத்துக்கு இடைஞ்சல். ஆமா, என் மாங்கல்யத்துக்கு இடைஞ்சல் வந்துரும்னா. ஆமா, அக்கா தங்கச்சி 8 பேரையும் எங்க கண்ணு கெட்டா தூரம் கடலில கொண்டு போட்டுறா. அண்ணனும் தங்கையும் பேசிருப்பரை அறிந்து கொண்டார் சிவபெருமான். சரி, ஏ பார்வதி கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னார. ஆமா, அந்த அக்கா தங்கச்சி 8 பேரை பாக்காதன்னு சொன்ன பார்வதி கேட்க மாட்டேன். அவதான் பிடிவாத காரியாச்சே. அவளும் ஒன்ன மாதிரி ஒரு பெண்ணு தானே, இந்த ஒரு பொறாமை. ஆமா ஆமோய் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்கள் பாருங்க. என் அம்மா முப்படாரி பத்ரகாளி வடிவாளம்மாளை அழைத்து அம்மா காளியர்களை, தாயே காளியர்களை, எங்கள் அக்காரங்கை கேட்ட கைலாசத்தில் உங்களுக்கு இடைஞ்சல் வந்து சேரும். வடிவாளம்மா தாயே முப்படாதி எந்திரிச்சு போங்க சீக்கிரம். அம்மா பத்திரகாளி. ஆமா, அம்மா காளியர்களே 8 பேரும். சரி, இந்த கைலாசத்துல இருக்காதீங்க. இருக்காதீங்க அம்மா. இடைஞ்சல் யாரால வேற யாரால உங்களுக்கு இடைஞ்சல் கிடையாது. ஒரு ஆளு போதும். என் மனைவி இருக்காளே பார்வதி. ஆமா, அவளால தான் உங்களுக்கு இடைஞ்சல். அதனால என்ன தனக்கென்று ஒரு இல்லத்தை அமைத்து புட்டாபுரத்திலே சென்றல்லோ முப்பரங்கோட்டை கட்டி. ஆமா, முப்பரங்க
1000 கோட்டை கட்டி நீங்கள் 8 பேர் சுகமாகவே வாழலாம். ஆமா நீங்க அக்கா தங்கச்சி 8 பேர் அங்க போய் வாழ்ந்து விடுங்க காளியர்களே. தாயி வடிவாளம்மா முத்தார செல்வி முப்புடாரி பத்திரகாளி. ஆமா முப்புடாதி பத்திரகாளி வீரமாகாளி. தாயே துர்க்கையம்மா என்ன கேட்டா? தாயே வடக்குவா செல்வி என்னம்மா கேக்குறா? ஐயா ஆண்டவனே பகவானை என்ன டக்குன்னு சொல்லுங்க. நாங்கள் அக்காரங்க 8 பேரிலும் கண்ணி கர்ப்பளியாரு பெண்கள் தானே. பெண்கள் தானே பகவானே. ஆண்கள் துணை இல்லாமல் வாழணும். அம்மா என்ன எனக்கும் தாயோட குணம்தாம்மா. என்ன குணம்? எனக்கும் இந்த ஆண்களை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. அதே போல என் தாய் முப்புடாதிக்கு ஆண்களை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. அலர்ஜியா? ஆமா அலர்ஜி. சரி சரி. எனக்கும் அவங்களை கண்டா நயா பைசா கூட பிடிக்காது. பிடிக்கப்படாது. அம்மா உங்களை பார்த்தோன்னே குவா குவான்னு வரும் எனக்கு. அதான் அருப்புக்கோட்டையை மறக்கவும் முடியாது. சரி மன்னிக்கவும் முடியாது. அப்ப 8 பிள்ளைகளும் பார்த்தாள். ஆமா அக்கா தங்கச்சி 8 பேரும் பாக்கா. அதாவது என்ன இறப்பாளியா இருந்தாலும் தனிப்பாளி வேணும். இருக்கணும்னு சொல்லுவார்கள். ஆமா நியாயம் தானம்மா. எங்களுக்கு வரங்கள் வேண்டும். ஆமா வரங்களும் வேணுமே சுவாமி. 103 லிங்கத்தை எடுத்து முப்படாரி கையில் கொடுத்தார். அப்படி நேராவது போகணும். கங்கா ரேவி பிடித்து காளியுட கையில் கொடுத்தார். அப்படி பூரப்படைகளை பின்னால் அனுப்பிட்டான். போங்கப்பா எல்லாரும் போங்க. 1 2 காளியர்கள் கூட போங்க. அதான் சரி. வரங்களை வாங்கினாள். ஐயா கருப்பு சட்டை என் அம்மா ஒப்படாரி பத்திரகாளி வடிவாமல் 8 பிள்ளைகளும் அவ அக்கா தங்கச்சி 8 பேர்களும் அவளுக்கே கொல்ல வரோம் மெல்ல வரோம் கொடுக்கு வரோம் அழகு வரோம் கொல்ல வரோம் மெல்ல வரோம் கொடுக்கு வரோம் அழகு வரோம் நீராரே விழிகளெல்லாம் திருடிராளே நீர்க்கு வரோம் நீராரே விழிகளெல்லாம் நீராரே நீர்க்கு வரோம் ஆடலைக்கு போவதற்கு கருப்பு வர்ணே தண்டியலாம் என்ன சிரிப்பு. ஆமோய் அள்ளுது பிள்ளைக்கு. வயலு பூரா நெல்லு வாய் பூரா பல்லு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதான் வேணும். தாயே முப்பூடாதி என்ன அவளுக்கு வரங்களை கொடுக்க ஒரே சந்தோஷம். வரங்களை வாங்கினாள். அக்கா வாக்கா நம்ம போகங்கான்னு அந்த பகவான் கிட்ட இருக்க வேண்டாம், பார்வதி கிட்ட இருக்க வேண்டாம். வேண்டாம்ல நமக்குன்னு ஒரு இடத்தை அமைத்து செல்வோம் அக்கா. அதாவது என்ன ஏதாவது சொந்த கால்ல நிக்கணும். ஆமா ஆமா சொந்த கால்ல நிக்கணுமா தாயி? அது எல்லாருக்கும் தெரியும். ஆமா ஆமா தெரியணும் எப்பவுமே சொந்த கால்ல நிக்கணும். ஆமா இப்ப என்ன வாடகை கால்ல நிக்கிய அதான் தெரியல. சொந்த கால்ல நிக்கணும்னு சொன்னா நமக்குன்னு எல்லாமே சொந்தமா இருக்கணும். ஆமா ஆமா அதத்தான். சரி. ஆனாயின் அம்மா பத்திரகாளி முப்பிடாரி முத்தாரே செல்வி தாயே முத்தாரம்மா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. வாக்கா போயிரலாம். வாக்கா ஏ காமாச்சி ஒரு அக்கா எந்திக்கிட்டு பாப்போம். 8 வேறும் இனி இங்க வேண்டாம். சரி அப்படின்னு சொல்லி எங்கே வருகிறாள்? அவ அக்கா தங்க எங்கம்மா வருகிறாள்? கைலாசத்தை விட்டு. சரி என் ஆண்டவன் பகவானிடத்தில் வரங்களை வாங்கினாள். வரங்களை வாங்கினாள். அவ தாய்மார்கள் எங்க வருகிறாள்? இங்க வருகிறாள். கைலாசம் தான் கடந்த கருணை சங்கிலி மாலோ விட்டாள். நாட்டு கடலு விட்டு ஏக போக வச்சேனமா ஓசராசை நாடு விட்டு புல்வேறிய வச்சேனமா முட்டா வர்றோம் கண்ணாதிலை முட்டா வர்றோம் கண்ணே காளியர்கள் முட்டா
சொன்ன மாதிரி இந்த வழியா போலாமா? முப்படாது. என்ன இப்படி போனோம்னா நேரா திப்பனம்பட்டி போயிடலாம். சரி. அப்படி போனோம்னா நேரா சத்திரத்தை ரீச் ஆயிடலாம். அங்க போகக்கூடாது. அதுக்கு அப்படி போனோம்னா அப்படி குறுங்காவன போய் கரவந்தா போயிடலாம். சரி. அதனால ஆமா கேக்க இப்படி போனா முட்டாபுரம் போகலாமா அக்கா? போகலாம்ல. தெரிஞ்சா வழி தெரியும்னு சொல்லு. அவன்தான் பார்த்தான். இல்லன்னா தெரியாதுன்னு சொல்லு. ஆமா. யாருக்கு எங்க ஐயாவுக்கா பைரவருக்கா? எல்லாத்துக்கும். வாங்கி சந்தோஷமா வைங்க. அவர் ஏத்துக்கிடுவாரு. அவன்தான் பார்த்து சரி இந்த இடத்துல வேணாம்னு சொல்லி பேசி வர்றாங்க. நம்ம பக்கத்துல இருக்கவங்க நாசி பிடிக்காதியா? மைத்துனரும் சரி தேவ ரகசியம். ஆமா என்னமா பேசுகிறார்கள்? அவன் இப்படி தூக்கமா? அவருக்கு ஒரு அதான் சரி. அப்பந்தான் பார்த்து என்ன 8 பேரும் வரக்கூடிய நேரம் தேவ ரகசியம். சரி. கோட்டை கட்ட வராங்க. சரி. கோட்டை போட வைக்கிறது நீங்க தான். ஆமா கோட்டை போட வைக்கிறது நீங்க தான் வைக்கணும். அழிக்கிறது நீங்க தான். அழிக்கிறது நீங்க தான் போணும். ஏன்னா அழிக்கவோ ஆக்கவோ எல்லாத்துக்கும் தெரியாது. ஆமானும் சாப்பாடு இருக்கு. என்ன நடக்கோ நடக்கட்டும். ஆமா ஆனது ஆயி போச்சு. நான் இருக்கம்ல. ஆத்தாளோட செயல் தானுமே. அவ்வளவுதான். சரி. அவ 8 பிள்ளைகளும் வரும்போது அவ அக்கா தங்க 8 பேரும் ஒண்ணு கூடி வர போகுது. என் பெருமாள் பஞ்சாங்கம் கையில் வைத்து. ஆமா பஞ்சாங்கம் கையில் வைத்து ஜோசியர் போல வேடம் எடுத்து. ஆமா ஒரு ஜோசியரை போல வேடம் எடுத்து ஆத்தா ஒப்படாரி வடிவாளம்மாள் வரும்பொழுது வரக்கூடிய வேளையில ஜோசியம் பார்க்கலையா அம்மம்மாரே ஜோசியம் பார்க்கலையா ஜோசியம் பார்க்கலையா வடிவாளம்மா ஜோசியம் பார்க்கலையா ஜோசியம் பார்க்கலையா அம்மம்மாரே ஜோசியம் பார்க்கலையா ஜோசியம் பார்க்கலையா வடிவாளம்மா ஜோசியம் பார்க்கலையா ரேக பார்க்கலையா அம்மம்மாரே ரேக பார்க்கலையா பார்க்கலையா வடிவாளம்மா ரேக பார்க்கலையா ஓ ரேக பார்க்கலையா அம்மம்மாரே ரேக பார்க்கலையா காளியரே ரேக பார்க்கலையா குறியும் கேட்கலையா அம்மம்மாரே குறியும் கேட்கலையா குறியும் கேட்கலையா ஆசாரி குறியும் கேட்கலையா அவனுக்கு குறியும் கேட்கலையா அம்மம்மாரே குறியும் கேட்கலையா குறியும் கேட்கலையா காளியரே குறியும் கேட்கலையா ஜோசியம் பாக்குறீங்க அம்மா யாருக்கும் ஜோசியம் பார்க்கணுமா கீழ இருக்கவங்களுக்கு யாருக்கும் அக்கா தங்கச்சி 8 பேர்கிட்ட என் பெருமாள் கேட்கிறாரம்மா நீங்க சொல்றதே ஜோசியமா தான் இருக்கு நான் சொல்றதே குறி மாதிரி தான் இருக்கா ரொம்பலாம் இல்லம்மா வெறும் 101 தச்சனை வைங்க உள்ளத உள்ளபடி சொல்லிடுவேன் நீ இப்ப என்ன செய்வ கொஞ்சம் பொறுத்து என்ன செய்வ நாளைக்கு எத்தனை வண்டலு கணக்கு போடுவ அவளத்தே உள்ளத உள்ளபடி சொல்லிடுவேம்மா அதான் நாளைக்கு உன் பிள்ளை பீடி சுத்துமா சுத்தாதா சரி எப்பா ஏம்மா ஏ தாய் என்ன கொஞ்ச நேரம் ஒரு 4 வண்டல் வடக்கு தான் பக்கத்து வீட்டுக்காரி கொடுக்க வேண்டியிருக்கு 300 சொல்லி சுத்துவாய் வரலாம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே வரணும்னு சொன்னா ஜோசியம் பாரு அதானே ஆமா வெறும் 101 தச்சனை வை இல்ல வேணாம் சரி ஏட்டி சாப்பிடாம இருந்து நாளை காலையில என்ன சாப்பிடுவாங்க வரைக்கும் சொல்லு கரெக்ட்டா சொல்லுவேன் ஆமா ஆமா தாத்தா பாருடி எப்படி இருக்காரு அழகா இருக்காரா தாத்தா என்னம்மா நீங்க 8 பேர் வந்திருக்க யாரு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாம நான் இந்த இடத்துக்கு வரவே முடியாதும்மா நீங்க பிறந்ததோ நாகலோகப்பட்டனம் ஆமா ஆமா ஒன்றரை நைனா பேரு உங்க அப்பா பேரு நாகராஜமண்ண உங்க அம்மா பேரு நாகக்கண்ணி பெண்கொடியா கரெக்ட்டா சொல்றாரு எல்லாத்துக்கும் மூத்தவளா இருக்காள இவதான் வடிவாளகி அம்மா ஆமா ஆமோ ஆமோ இவ கருகரன் இருக்காள இவ யாருன்னு இவ கருமாரி அண்ணா உச்சியில கண்ணோடு இருக்கா பாரு அவ உச்சினி மாகாளி சரி அங்க ஒருத்தி சந்தனமா வேத்த ஒழுகுதா பாரு காமௌண்டுக்கு பின்னால அவதான் சந்தனமாரி அம்மா சந்தனமாரி அவ்வளவுதான் அவா தாத்தா இம்மா இவ ஒருத்தி யாருமா அவ காந்தாரி அவளுக்கு காந்தாரி நிக்காது இப்போதைக்கு ஏசி கொண்டு வர சொல்லிருக்கேன் சரி தோற அள்ளிக்கிட்டு வர ஆமோ அவன் பார்த்த உடனே என்ன செய்கிற பாருங்க தாத்தா அம்மா நாங்க ஏன் வந்திருக்கோம் நீங்களா பூனூருக்கு வில்லுபடிக்க வந்திருக்கீங்க ரொம்ப முக்கியம் சரி தாத்தா கிட்ட போய் யாரு கேட்க யாரு என் தாய் எக்காதங்க 8 பேர் கேக்குறா வந்திருக்கிறது என் பெருமாள் ஆனா இந்த அம்மாளுக்கு பெருமாள் மாதிரி தெரியக்கூடாது பெருமாள்னு தெரியக்கூடாது ஏன்னா நாகலோக பட்டணத்துல இருந்து அக்கா தங்கச்சி 8 பேர் அழைத்துட்டு வந்தது என் பெருமாள் தான் நடிக்க எங்க அண்ணன் நாராயணனை மிஞ்ச முடியாது ஆமா நடிக்க நாராயணனை மிஞ்ச முடியாது முடுக்கு அடியில நாராயணனை மிஞ்ச முடியாது சும்மா கெத்தலாம் அடிச்சாருனா ஆமா அப்படி கெதியோட போட்டாருன்னு சொன்னா கெத்து அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் ஆடாத தசையும் ஆடும் எலும்பாத எலும்பு அதான் சரி அப்ப பார்த்த உடனே ஆமையா
ஏமா தாயி நீங்க 8 பேரும் கோட்டை கட்ட வந்திருக்கீங்க. ஆமா அக்கா தங்கச்சி 8 பேரும் கோட்டை கட்ட வந்திருக்கீங்க. அப்படியா? ஆமாம்மா. தாத்தா கரெக்டா சொல்றாருடி. ரொம்ப 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 சந்தோஷம். தாத்தா என் அம்மா பேத்தி இந்த இடத்துல கோட்டை கட்டலாங்களா? இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கு? அழகா கோட்டை கட்டலாம்மா. நாளைக்கு மட்டும்தான் தங்கலாம். தாத்தா சொன்னது நைட்டு வீட்டுக்கு போயிடணும். கிளீனா சுத்தமா இருக்கும். சரி அப்படியே அம்மா சரி முடி நரைச்சுக்குன்னு பாக்கியமா இல்ல அதுக்கு விஐபி இருக்கு கவலைப்படாத. சரி அப்படியே மத்தலனா பிளாக் ரோஸ் இருக்கு. தேங்க அதான் மண்ணாலே கோட்டை போட்டால் மழை பெய்தால் கரைந்து விடும். கல்லாலே கோட்டை போட்டால் கருமருந்துக்கு ஆகாரே. செங்கலாலே கோட்டை போட்டால் எப்படி கோட்டை கட்டலாம்? எப்படி மரத்தால கோட்டை கட்டலாங்களா? நம்ம மரத்தால கோட்டை கட்டுன்னு சொன்னா பண்டு தம்பி அரித்து விடுமா பேத்தி. தங்க கோட்டை. தங்கமா? ஆமா. இருக்க ரேட்டுக்கு தங்கம்னு பேர் வேணுமா வச்சுக்க. சரி. கோட்டை கிட்ட போகாத. கள்ளர்கள் சாடுவார்கள் அம்மா. வைர கோட்டை. அம்மா வைர கோட்டை ஆகுமா? எதிரியா இருக்க ரம்போ அறுத்துருவான். ஈய கோட்டை. அம்மா அடிக்க வெயிலுக்கு இளையிரும பேத்தி. தாத்தா நாங்கள் எப்படி கோட்டை கட்டுவது? எப்படி தாத்தா கட்டுவது? ஐம்பொன் கொண்டு வந்து. ஆமா ஐம்பொன்கள் கொண்டு வந்து. முத்து பகல வைடூரியம் கோபரேகம் ஆணிமுத்து. ஆமா ஆணிமுத்து. அழகு கோட்டை கட்டு கொண்டு வந்து கட்டுமா? தாத்தா அம்மா பேத்தி சும்மா இருமா. கோட்டை கட்டலான்னு சொல்லிட்டீங்க. சரி. நான் இந்த கோட்டையில எத்தனை வருஷம் நான் வாழ்வேன்? ஆமா ஒரு வீடு கட்டலன்னு சொன்னா எத்தனை வருஷம் வாழணும்னு சொல்லணும்ல. ஆமா. சரி. தாத்தா கரெக்டா சொல்லணும் தானே? ஆமா கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா சுவாசியர் இல்ல. அம்மா ஒப்பிடாரி வடிவாளம்மா. தாயே வடிவாளம்மா. நீ எப்படி கோட்டை கட்டினாலும் சரி இந்த கோட்டைகளை எத்தனை 58 வருடம் ஆண்டிட கோட்டைகளை தட்டி திகழ்ந்த கோட்டையார் மொழியும் அம்மா ஜோசியாரும் சொன்ன போதி சொல்வாபத்ரே ஹாரி சொன்ன போதி பேத்தி 58 வருஷம் தானே? ஆமா போதுமே. ஆமா 58 வருஷம் தான். அன்னைக்கு ஆத்தாளுக்கே உயிர் கொடுத்திருக்கான். ஆமா அப்பா. ஆமா ஆத்தாளுக்கே ஆயுஷ் 58 வருஷம் தான் எழுதி வச்சிருக்கான் ஆண்டவன். இப்ப அப்படியா? இப்ப கிடையாது 30 கூட எல்லாம் முடிஞ்சு என்ன செய்யுமா ஆண்டவன் ஏத்துக்கிடுதான். அவ்வளவுதான். ஆமா இருக்கிற வரை இருக்க வேண்டியதான். சரி என்னம்மா நான் வர சொல்லிடுறோம். மேலை இசை கலைஞர்கள் சற்று கோவிலுக்கு ஒரு மாதிரி விழா கமிட்டி சார்பால் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் அழைக்கின்றோம். மேலை இசை கலைஞர்கள் சற்று கோவிலுக்கு ஒரு மாதிரி தங்களை விழா கமிட்டி சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அம்மா தாயே முப்படாரி. ஆமா 58 வருஷம் இருக்குது பெரிய ராஜ்யம் தான். ஆமா அதுக்கு மேல உயிரோட இருந்தாலும் சொன்னா வேணுங்கிற வரத்தை வாங்கிக்கிட்டு தான் தாத்தா. தாத்தா என் அம்மா பேத்தி. ஆமா என்ன எங்க கோட்டைக்கு அழிவு வரும்னு சொன்னீங்களே யாரால எனக்கு இப்பதான் தெரியுது. அப்படியா? சரி. ஒரு கோன் கிழவே ஆண்டி போலே ஆண்டி போலே ஆண்டி போலே ஆண்டை வருவானம்மா 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 கோன் கிழவே ஆண்டி போலே ஆண்டி போலே ஆண்டி போலே வா ஆண்டை வருவானையோ வருவா
ஆச்சுன்னா உன் கோட்டைக்கு அழிவு. அந்த கிழவை என்னைக்கு கால் எடுத்து வைக்கணும் உன் கோட்டையில, சரி அன்னைக்கு உன் கோட்டாளியும் பேத்தி என்ன நடக்கும்? நடக்குது நாராயணன் சொல்லு, பாத்துக்கலாம் தாத்தா. அவ்வளவுதானே. சரி போயிட்டு வரட்டா? சந்தோஷமா. அப்ப 8 பேர்களும் ஆமம்மா ஆடியே அக்கா அக்கா தாயி இருக்கக்கூடிய இடத்தை சுத்தமா வைக்கணும். ஆமா, சுத்தம் ஜோறு போடும், சுகாதாரம் குழம்பு ஊத்தும், அரசாங்கம் முட்டை போடும். முட்டை போடுமா? ஆமா ஆமா, 8 போற போட்டுருக்குமா, அதை சொல்ல வேண்டாமா பெருமையா? மேம் கொடுத்தாங்களா? ஆமா ஆமா, 8 போற பிளேட்ல போடுவாங்க. சரி, அதை சாப்பிடவே ஒரு கூட்ட அலையும். அதான். ஆமா, டீல தந்தாங்க, தீய வச்சு கொடுத்து தின்னுன்னு சொல்லி. சரி ஆமோ அடுத்து ஆமா ஆமா, சுத்தம் ஜோறு போடும் சொல்லிட்டு சரி வீட பெருக்கிட்டு இப்படி உட்கார்ந்தா ஜோறு போடாது. ஆஹா, வீட சுத்தமா வச்சுக்கணும் கடமைக்கு. அவ்வளவுதான். ஆமா, உங்கடா தான் சாப்பிட முடியும். ஐயா அப்ப அசையட்டு காளியர்களும் அவ அக்கா தங்க 8 பேர்களும் கூட்டிக்கிட்டு வந்தாலே பூத படைகளை வரவழைத்தார். பூத படைகளை வரவழைத்து காடு கட்டி அமழ்வாரிக்கு கட்டை வெட்டி தீ கொளுத்தி, காடு கட்டி முள்வாரிக்கு கட்டை வெட்டி தீ கொளுத்தி, ஆறு கட்டைகளை வேலியாக தானம் போட்டு, கட்டைகளை வேலியாக தானே போட்டு, அம்மையார வடிவார அம்மையார வடிவார அழகு கோட்டை கட்ட போல கோட்டை கட்டணும். இருக்க இடம் நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு தாயே. அப்ப கோயிலா இருந்தா ஆமா, கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்க கூடாது. ஆமா, கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்க கூடாது, குழந்தை இல்லாத வீட்டுல கல்யாணம். அவ்வளவுதான். வந்துட்டாளா என் தாயி?